திமுகவில் தொடர்ந்து எம்பி, மத்திய அமைச்சர், புதுச்சேரியின் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த ஜெகத் ரட்சகனின் மகன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். திமுகவின் மேடைகளிலும் டெல்லி பாராளுமன்றத்திலும் திமுகவின் கொள்கைகளை முழங்கி வரும் திருச்சி சிவா தனது வீட்டில் கொள்கைகளை வடிவமைக்க தவறிவிட்டார். தனிமனித ஒழுக்கக்கேடால் திமுகவுக்கு தொடர் இலக்கை ஏற்படுத்தி வந்த திருச்சி சிவாவும், மெடிக்கல் மாபியா நடத்தி வந்த ஜெகத் ரட்சகன் போன்றவர்களையும் திமுக தலைமை இனியாவது கண்டெடுத்து அவர்களை எல்லாம் விலக்கி வைத்து உண்மையான தொண்டர்களுக்கு பதவி வழங்குமா என்பதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். பாருங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக இல்லாமல் திமுக அதிமுகவா இல்லாத ஒரு ஆட்சியை கடந்த 55 நாட்களுக்கு முன்பாக தாவேகா ஆட்சி அமைத்தது. தாவேகாவிற்கு முழுவதுமான வாக்கை மக்கள் அளிக்கவில்லை. தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டது. அதில் திமுக கூட்டணியில் இருந்து வந்த கட்சிகளின் ஆதரவோடு தாவேகா ஆட்சி அமைத்தது. தாவேகா ஆட்சி அமைத்தது முதல் அதிமுகவில் இருந்து முக்கியஸ்தர்களும் எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்யும் வழக்கம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தாவேகாவில் அதில் சனிக்கிழமை தோறும் மாற்றுக் கட்சி இணையும் விழா என்று நடத்தப்பட்டது. இதில் முற்றிலும் ஒரு புதிய முறையாக அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜயின் தலைமையில் கட்சியினர் இணையாமல் அதன் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர்களே இணைவது என்பது வேடிக்கையாக நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தாவேகாவால் வாடிக்கையாகிவிட்டது. அவர்களெல்லாம் திமுக அதிமுகவில் இனி தங்களது வேலை ஆகாது, நம்பி இருக்க முடியாது என்பதால் தாவேகாவின் பக்கம் சென்றார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றது. திமுகவின் சார்பில் புதுச்சேரியின் முதல்வர் வேட்பாளராக்கப்படலாம் என்று அறியப்பட்ட ஜெகத் ரட்சகன் அவர்களது மகன் சந்தீப் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். திமுகவின் கொள்கை முழக்கமாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவரது மகள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவில் மாற்றி கட்டமைக்கப்பட போகிற வியூகங்கள், கட்சியின் கட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்டு இருக்கிறார்கள். கட்சியின் கொள்கைகளை மேடைதோறும் பேசினாலுமே கூட ஜெகத் ரட்சகன் போன்ற அரசியல் வியாபாரிகளையும் மேடைக்கு மேடை கொள்கைகளை விலக்கி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி சிவா போன்று வீட்டில் இருப்பவர்களையே தன் பக்கம் ஈர்க்க முடியாத தலைவர்களையும் புறக்கணித்து என்னாலும் உதயசூரியன், என்னாலும் இருவண்ண கொடி என்று இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை அடையாளம் கண்டு பதவி அளித்தால் திமுக இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்பதை இந்த 2 தலைவர்களின் வாரிசுகளே திமுக தலைமைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இனியாவது இதையெல்லாம் திமுக தலைமை ஆய்வு செய்யுமா, அல்லது இந்த தோல்விக்கு பின்னும் ஆய்வு செய்யாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூறுவதை ஏற்று வழிநடத்தப் போகிறதா, அல்லது இவர்களிடம் இருக்கக்கூடிய பணபலம், அதாவது ஜெகத் ரட்சகனிடம் இருக்கக்கூடிய பணபலத்தை நம்பி திமுக இருக்கிறதா, அல்லது திமுக கொள்கை சார்ந்து இருக்க போகிறதா என்பதை திமுக தலைமை முடிவெடுக்க வேண்டும். தொண்டர்கள் எல்லாம் காலம் காலமாக திமுகவில் தான் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பொழுது எந்த விதமான பலனையும் அனுபவிக்காத தொண்டன் இன்றளவும் களத்திலும் இணையதளத்திலும் ஆக்ரோஷமாக தாவேகாவை எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல மருத்துவக் கல்லூரிகள், மத்திய இணையமைச்சர் பொறுப்பு, புதுச்சேரியின் முதல்வர் வேட்பாளராக்கப்படலாம் என்ற அடிப்படையில் இருந்த ஜெகத் ரட்சகன் தனது வியாபாரத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள தன் மகனை தாவேகாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் சப்பக்கட்டு கட்டலாம், தான் வேறு தன் மகன் வேறு என்று. ஆனால் இவர்கள் எல்லாம் திமுகவால் பயனடைந்தது ஏராளம். இவர் வீரவன்னியர் பேரவை என்று வன்னியர்களுக்காக ஒரு அமைப்பை நடத்தி வந்தார். அதன் பின்பு திமுகவுக்கு வந்தவுடன் தொடர்ந்து எம்பி. ஆனால் எந்த தொண்டனுக்கும் இவர் ஏதேனும் செய்திருக்கிறாரா என்றால் அது இல்லை என்றுதான் வருகிறது. ஏனென்றால் இவரை யாருமே தொடர்பு கொள்ள முடியாத எல்லையில் தான் இவர் இருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் மத்திய அரசால் புனையப்பட்டது. இதற்கெல்லாம் திமுக தலைமை மத்திய அரசோடு பேசி இவரை பாதுகாத்து வந்தது இவ்வளவு நாள். இப்பொழுது பாதுகாத்து வந்ததின் விளைவு அவரது வாரிசான சந்தீப் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் யார் யாரெல்லாம் பாதுகாத்து திமுக வளர்த்ததோ அவர்களெல்லாம் இப்பொழுது தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். திருச்சி சிவாவை பொறுத்தவரை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இழுக்கான மனிதர் தான். அதைவிட மேலாக திமுக கழகத்திற்கு ஏதாவது விசுவாசமாக இருந்திருக்கிறாரா என்றால் தனது வாரிசுகளுக்கே கொள்கைகளை புகட்டாத ஒரு தலைவராகத்தான் வலம் வந்திருக்கிறார். இவர் சிறந்த பாராளுமன்றவாதி, சிறந்த திமுகவின் கொள்கைகளை விளக்கக்கூடியவர் என்றெல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு சுயநல அரசியல்வாதியாகத்தான்
திருச்சி சிவா என்று அறியப்படுகிறார். ஏனென்றால் அவரது மகன் திருச்சி சூர்யா பாஜகவில் இணைந்து பொறுப்பை வாங்கியிருந்தார். அவரது மகள் தாவேக கட்சி ஆரம்பித்தவுடன் இணைந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கிறார். இவரது மருமகன் முத்துக்குமாருக்கு திமுகவின் வழக்கறிஞர் பிரிவில் பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார். அவரும் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல். ஆக மொத்தம் திருச்சி சிவாவை பொறுத்தவரை தனி மனித ஒழுக்கக்கேடும் நிறைந்த மனிதர் தான். திமுகவால் அவருக்கு ஏகப்பட்ட இழுக்குகள் இருக்கிறது. அதே போன்று தனது வாரிசுகளையும் திமுகவின் கொள்கைகளை ஊட்டி வளர்க்காத தலைவராகத்தான் பார்த்திருக்கிறார்கள். இனியாவது திமுகவில் இது போன்ற தலைவர்களை எல்லாம் கலைத்து எழுந்து இளைய சமுதாயத்திற்கு புதுமுகங்களை புகுத்தி இளைய சமுதாயத்திற்கு புதிய பதவிகளை வழங்கி திமுகவை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினிடம் இருக்கிறது. இனி செல்வந்தர்களையும் மெடிக்கல் மாபியாக்களையும் திமுகவை விட்டு விலக்கி வைத்து மேடைக்கு மேடை கொள்கை பேசும் கொள்கை வீரர்கள் தன் வீட்டிலேயே கோட்டை விட்டு இருக்கிறார்கள். இதே போன்றுதான் திமுக கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களது வீட்டை வாக்கை கூட திமுக பக்கம் திசை திருப்பாதனால் தான் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை திமுக தழுவி இருக்கிறது. இதையெல்லாம் உண்மையாக ஆராய்ந்து இந்த இரு தலைவர்களின் வாரிசு மட்டுமல்ல, இது போன்று ஒரு பெரும் படையே செல்ல தயாராக இருக்கிறது. அவர்களிடம் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்துவிட்டு உண்மையான தொண்டர்களை அடையாளம் கண்டு பொறுப்பு வழங்கி திமுகவை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய முக்கிய காலகட்டத்தில் திமுக தலைமையும் திமுக தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த 2 தலைவர்கள் இதற்கு என்னென்ன பதில் கூற போகிறார்கள். இந்த 2 தலைவர்கள் மீது திமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். திமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் பகுதியில் இந்த திமுகவின் வியாபாரியாக வலம் வந்த ஜெகத் ரட்சகனையும் போலி கொள்கைவாதியாக தனது குடும்பத்தை கூட திமுக பக்கம் கொண்டு வர முடியாத போலி கொள்கைவாதியான திருச்சி சிவா பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நாளை இன்னொரு காணொளியில் காண்போம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.